ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2016 ரிலீஸ் ஆன பிளான் பி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு செட் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது படத்தில் நடித்து பெரிய ஆளாகி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கல. இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ மொத்தம் 4 பேர். இப்படி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு கால் வருது ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 69 அப்படின்ற ஒரு ஃப்ளாட்டில் போய் பாருங்க, அங்கே ஒரு படம் சின்ன படம் தான், அதில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இவங்களும் போகிறாங்க. பட் அப்படியே அதை தலைகீழாக மாற்றி 69க்கு இப்போல்லாம் 96 அப்படின்ற ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 20 வருஷமா சார்லெட் அப்படிங்கிற, அதாவது 20 வருஷமா ஒரு மிகப்பெரிய கிரிமினலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அவனை பிடிக்க முடியாம இருக்கு. அவன் இப்ப இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. பட் அந்த ஊர்ல நடக்கிற மிகப்பெரிய கிரிமினல் எல்லாத்துக்குமே வந்து இவன் தான் காரணம். அவன் எப்படி அதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஆட்களோட வீக்னஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உருவி வச்சுக்கிட்டு அதை மிரட்டி அவனோட வேலைக்கெல்லாம் அவன் செய்துப்பான். இப்போ அந்த வில்லனோட தங்கச்சியை ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டானுங்க. அவங்க அந்த 96 அந்த ரூம் நம்பர்ல தான் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவாக்கள் 69 ரூமுக்குள்ள போறதுக்கு பதிலாக 96 ரூமுக்குள்ள போய் அங்க ஒரு ஃபைட்டு. அதுல அவனுங்க வில்லனுங்கெல்லாம் ஹீரோவாக்களை புரட்டி 3 பேரையும் பிடிச்சிருவானுங்க. பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்றான்னா, உன் ஃப்ரெண்டு இங்க ஒருத்தன் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் வெளியில போய் நாங்க சொல்ற அந்த வேலைகள் எல்லாம் நீ செய்துட்டு வரணும் அப்படின்னாங்க. இவங்க வெளியில போய் அந்த வேலையெல்லாம் செய்ய அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைமா மாறிடுது. கடைசியில போலீஸ் பிடிச்சிருது. ஸோ போலீஸ் பிடிச்சதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ரீசன் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அதே சமயம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தேடிட்டு இருந்த வில்லன் இந்த கேங்கோட ஏதோ ஒரு விதத்துல லிங்க் ஆகிறான் அப்படின்னோட போலீஸும் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. இறுதியில அந்த 20 வருஷமா அவர் தீர்க்க முடியாம அந்த கேஸை தீர்த்தாரா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை இவங்க காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதான் பிளான் பியோட கதை. ஆக்சுவலி பிளான் பி அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, அந்த 3 பேரும் எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது செட் ஆகல அப்படின்னா அடுத்ததா ஆல்டர்னேட்டா அடுத்த பிளான் பி அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுதான் பிளான் பி. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபைட், ஒரு மார்ஷல் ஆர்ட் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ மார்ஷல் ஆர்ட்டுக்கு ஏற்றது அந்த ஃபைட்ஸ். ஸோ ஃபைட்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். அண்ட் பிரம்மாண்டமாக ரொம்பவே வந்து ஒரே கூஸ் பம்ப்ஸ் பேங் வர்ற மாதிரியான ஃபைட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அண்ட் கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை எடுத்த விதம் ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க அப்படின்றபடியா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்குற நம்மளை வந்து ஒரு என்கேஜிங்காகவே வச்சிருப்பாங்க. அப்படியே துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு த்ரில்லர், டக்குன்னு ஒரு ஃபைட்டு, போலீஸ் சேசிங், வில்லன் சேசிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு என்கேஜிங்காக ஒரு விஷயம் படத்தில் நடந்துட்டு இருக்கு. பட் ரொம்ப சப்பையா சிம்பிளான கதை அப்படின்னாலும் அந்த என்கேஜ் குறையாம பார்த்துக்கிட்டே தான் இந்த படத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சிச்சு. குறிப்பாக 3 ஹீரோக்களுமே வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எஃபெக்டே நமக்கு கொடுக்காது. ஒரு பியூரான ஒரு தமிழ் மூவி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் டூப் இல்லாமல் ரியலாக பண்ணினது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போலீஸ் வில்லன், இந்த ஆடுபுலி ஆட்டம், அதில் ஒரு சின்ன த்ரில்லர், சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் என்னதான் இப்படி இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே தொடர்ந்து அடுக்கடுக்காக ஒரு 4-5 ட்விஸ்ட்டை வந்து அவிழ்த்து வர்றது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு 1 hour 43 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆனாலும் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு லேகிங்கோ போரிங்கோ ஒரு என்னடா இது படம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லாமல் ரொம்ப என்கேஜிங்காக எடுத்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நீட் அண்ட் கிளியராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி. ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கும் அது அவங்க தான் டூப் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு ஃபைட் நடக்கும்போது ஜூம் அப்லாம் அவங்களுக்கு வந்து கேமரா வச்சு எடுக்கிறது எல்லாமே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அந்த விஷயத்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி மார்ஷலாக சம்மந்தப்பட்ட ஃபேஷனபிளான ஒரு கிரைம் ஆக்ஷன் போலீஸ் மூவியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டா இந்த பிளான் பி அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கான படமா இருக்கும். இந்த படம் வந்து நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.